ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஹட் சமையல். எல்லாரும் நல்லா இருக்கீங்களாப்பா? இன்னைக்கு நம்ம ஒரு பாரம்பரியமான ஸ்வீட் தான் செய்ய போறோம். இப்ப செய்ய போற அந்த ஸ்வீட்டோட பேரு மாலிதா, மலிதான்னு விதவிதமான பெயர்கள் இருக்கு. இந்த ஸ்வீட் வந்து இஸ்லாமியர்களின் ஸ்பெஷலான ஸ்வீட்டுங்க. எல்லா நல்லதுக்கும் இந்த ஸ்வீட் செய்வாங்க. இந்த ஸ்வீட் வந்து வச்சு தான் பாத்தியாலாம் பண்ணுவாங்க. இப்ப நம்ம வந்து என்ன செய்யறோம்னா 2 கிலோ மாவு எடுத்திருக்கோம். 2 கிலோ மாவுல கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு சால்ட் கலந்து பூரி பக்குவத்துல எல்லாத்தையுமே திரட்டி எடுத்துக்கணும். இந்த ஸ்வீட் வந்து என் தங்கச்சி வீட்டுல எங்க தங்கச்சி பாப்பா வந்து பெரிய பிள்ளையானதுக்காக இந்த ஸ்வீட் வந்து நாங்க செய்துட்டு இருக்கோம். இப்ப இந்த ஸ்வீட்டை வந்து ரொம்ப சுவையா நம்ம செய்யறதுக்கு முதல்ல வந்து நல்ல லேசா பக்குவமா இதை திரட்டி மொத்தமா எடுத்து வெயில்ல வச்சு காய வச்சிடணும். வெயில்ல காஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல அப்பளம் போல உடையிற அளவுக்கு இதை வந்து காய வைக்கணும். கொஞ்ச நேரத்திலேயே காஞ்சிடும். சூப்பரா அப்பளம் போல உடையுது பாருங்க. இந்த பக்குவத்துல இதை எடுத்து எண்ணெயில பொரிச்சு எடுக்க போறோம். உங்களுக்கு எந்த ஆயில் நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த ஆயில் வச்சு நீங்க செய்துக்கலாம். இப்ப நான் வந்து எண்ணெயில வந்து இதை போடுறேன். போட்ட உடனே பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல நல்லா அழகா அது வெந்து மொறுமொறுன்னு மேல வருது. 2 பக்கமும் திருப்பி விட்டு கொஞ்சம் கலரா எடுத்து வச்சுக்கோங்க. இது போல ஒரு கலர் வந்தாதான் அந்த ஸ்வீட் வந்து நல்ல வாசனையா ரொம்ப டேஸ்டா இருக்கும். எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியா வந்திருக்கு. இதை மொத்தமா நம்ம மிஷின்ல கொடுத்து அரைச்சிடலாம். அதிகமா இருந்தா மிஷின்ல அரைக்கலாம். கொஞ்சமா இருந்ததுன்னா நீங்க வீட்டுல மிக்சி ஜார்லயே அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொரன்னு அரைக்கணும், ரொம்ப நைஸா அரைக்க கூடாது. கொரன்னு ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இதுல சர்க்கரை வந்து கலந்துக்கணும். தேவையான அளவு சர்க்கரையை கலந்துக்குங்க. கலந்ததுக்கு அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. இதுல ஏலக்காய் கொஞ்சம் பவுடர் பண்ணி சேர்க்கணும். அந்த வீடியோவை உங்களுக்கு நான் காட்டுறதுக்கு மறந்துட்டேன். ஏலக்காய் கொஞ்சம் எடுத்து பவுடர் பண்ணி இதுல சேர்த்துக்குங்க. நெய் வந்து கொஞ்சம் தாராளமாவே இதுல நீங்க போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டான மலிதா இப்போ ரெடி ஆயிடுச்சு. மலிதா ஸ்வீட் இப்ப ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. வர்றவங்களுக்குலாம் கடையில வாங்கி தராம இது போல ஸ்வீட் செய்து பேக்கெட் பண்ணி தரலாம். முஸ்லிம்ஸ் தான் தரணுமா அப்படின்லாம் நீங்க கேட்க வேண்டாம். ஸ்வீட்ல வந்து எதுக்குங்க ஜாதி மத பேதம்? நீங்களும் செய்து சாப்பிட்டு உங்க கருத்துக்களை சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.